பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. ட்ரம்ப் வந்து பிஸ்கெட் போடுறாரு. அந்த திம்புல நாய் பிஸ்கெட்டு, வேற என்ன பிஸ்கெட்டு? இதுங்களுக்கெல்லாம் என்ன தங்க பிஸ்கெட்டா போடுவாங்க? அதுல இவ்வளவு நாளா பட்னி கிடந்த ஜென்மங்களுக்கு வந்து நாய் பிஸ்கெட் கிடைச்ச உடனே முதலாளிக்கு விசுவாசமா வாலாட்டிங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு. அதான் நம்ம தரப்புல சரியாடி அடிச்சாங்க. ஏன் சொந்த நாட்டு மக்கள் மேலேயே குண்டை போட்டு இந்த சமீபத்தில் குழந்தைகள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை என்னவோ செத்து போயிருக்காங்க. நீ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பத்தி பேசுறியா? டேய், உங்க நாடா இருந்ததுடா இன்னாண்ட பக்கம், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. அது அதையே புடுங்கி கொடுத்தாச்சு. இப்ப பங்களாதேஷ்னு ஆயிப்போச்சு. நீ வந்து விடுதலை வாங்கி கொடுக்குறியா? முதல்ல உங்க ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. இவங்க சொன்னாங்க நம்மளோடைய ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு. அந்த $500 மில்லியன் இப்போ அமெரிக்கா கொடுக்குறாங்களாம் ட்ரம்ப். எதுக்குடான்னா, இல்லை அவங்க ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எல்லாம் வந்து நாசம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்டா உங்களுக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே, எங்களை சுட்டு தள்ளிங்க. அடிச்ச கைக்குள்ளக்கே எப்படின்னா அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ நாம சுட்டது அடிச்சது $500 மில்லியன் வெளில வருதா விஷயம்? இதெல்லாம் ஒரு பயலுகளும் கேட்க மாட்டாங்க. சரி சார், அதே நேரத்தில் நான் கேட்கறது, பாகிஸ்தான் நம்ம நாட்டு பெண்களிடம் அடி வாங்குவதே வழக்கமா இருக்கும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்பவும் பெண்கள் தான் தலைமை தாங்கி அடின்னு அடிச்சாங்க. ஐநாவில் பேசும்போதும் ஒரு பெண்ணு தான் போட்டு அடிக்கிறாங்க அங்க. அதனால நீங்க இந்த மனுஷங்கள்ல ஆண் பெண்ணு கூட வித்தியாசம் பார்க்கணும். நம்ம ஊர் காக்கா குருவி கூட அதை ஏறி பிடிக்கும் பாகிஸ்தான். அந்த நிலைமையில தான் இருக்குது. ஏன்னு கேட்டா, வெறுப்பினாலேயே உண்டான ஒரு நாடு பாகிஸ்தான். அவங்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை தான் வந்து பள்ளிக்கூடத்திலேருந்து போதிச்சுட்டு வந்திருக்காங்க பசங்க. இவனெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி நிற்கிறீங்க. அங்கே மிலிட்ரி என்ன சொல்லுதோ அதை கேட்டுன்னு ஆட வேண்டியது. அங்கே மிலிட்ரி வந்து அசிம் முனீர் வந்து ட்ரம்ப் போடுற பிஸ்கெட்டுக்கு வாலாட்டி நிற்கிறாரு. பிஸ்கட் யாருக்கு சார்? முனீருக்கா ஷபாஸ் ஷெரீஃபுக்கா? முனீருக்கு தான் பிஸ்கெட்டு, இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பிய நாடுகளோ என்ன பண்றாங்க, இந்தியாவை அந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் ரஷ்யாவை போட்டு தள்ளுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சீனாவுடைய சப்போர்ட் ஒரு கணக்கே கிடையாது. இந்தியாவுடைய வாய்ஸ் தான் வந்து இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால தான் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். சார், ஐநா பொதுக்கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் பேசுகிறாரு. சபாஸ்ன்னு சொல்றீங்களா? நான் செபாஸ்ன்னு சொல்றேன். அவர் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, அதாவது காஷ்மீர் மக்களுக்கு நான் துணையாக நிற்பேன், ஒரு நாள் இந்தியாவிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இவர் யார் விடுதலை வாங்கி தரேன்னு தெரியலையே. அதாவது அவர் அது மட்டும் பேசல, இன்னொரு சரி கொடுங்க அந்த வார்த்தையை நான் சொல்லல. என்ன சொல்றாரு, நாங்க மட்டும் கட்டுப்படுத்தி வைக்கலன்னா இன்னைக்கு வந்து அந்த லண்டன் மாதிரியான நாடுகள் இதெல்லாம் வந்து தீவிரவாதிகள் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிடிச்சிக்கினாங்க. ஏன்டா அப்ப நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறியாடா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்னா, இது பாருங்க, நான் மட்டும் என் தம்பிங்களை அடக்கி வைக்கலன்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாம் காணாம போயிருக்கும் அப்படின்னு ஒரு அண்ணங்காரன் சொல்றான்னா, டேய் திருட்டு கும்பலே நீங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உள்ள வைக்க மாட்டீங்க? அந்த மாதிரி லூசுத்தனமா பேசி வச்சுக்கிறாரு அவரு. அப்ப நீங்க தான் வந்து தீவிரவாதிகளுடைய ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொன்னா இதுக்கு வேற ஏதாவது ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு, அதாவது அந்த தெருவில் வந்து 2 பேர் சண்டை போடும்போது உதார் விடுவோம் பாருங்க, அந்த மாதிரி போய் அங்க உதார் விட்டு புண்ணாகின்னு வந்துக்கிறாருங்க ஷபாஸ் ஷெரீஃப். அதுதான் நான் சபாஷ் அப்படின்னு சொன்னேன் நான். இப்படிங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அங்க ட்ரம்ப் வந்து பிஸ்கெட் போடுறாரு. அந்த திம்புல நாய் பிஸ்கெட்டு, வேற என்ன பிஸ்கெட்டு? இதுங்களுக்கெல்லாம் என்ன தங்க பிஸ்கெட்டா போடுவாங்க? அதுல இவ்வளவு நாளா பட்னி கிடந்த ஜென்மங்களுக்கு வந்து நாய் பிஸ்கெட் கிடைச்ச உடனே முதலாளிக்கு விசுவாசமா வாலாட்டிங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு. அதான் நம்ம தரப்புல சரியாடி அடிச்சாங்க. ஏன் சொந்த நாட்டு மக்கள் மேலேயே குண்டை போட்டு அந்த சமீபத்தில் குழந்தைகள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை என்னவோ செத்து போயிருக்காங்க. நீ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தி பேசுறியா?
உங்ககிட்டேருந்து வந்து விடுதலை வாங்கிட்டு போனோன்னு தான் பலுச்சிஸ்தானில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வந்து இங்கே விடுதலை வாங்கி கொடுக்குறியா? டேய், உங்கள் நாடாக இருந்ததுடா இன்னாண்ட பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, அதையே பிடுங்கி கொடுத்தாச்சு, இப்போ பங்களாதேஷ்னு ஆகிப்போச்சு. நீ வந்து விடுதலை வாங்கி கொடுக்குறியா? முதல்ல உங்கள் ஊரில் இருக்க ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஊரில் இருக்கவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம். சாப்பாடு இல்லையா? அப்படின்னா உலகமெல்லாம் பிச்சை எடுத்துன்னுக்கிறானுங்க அவனுங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, இப்போ வேற வெள்ளம் வேற வந்து பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. சோத்துக்கு எல்லாமே கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. அந்த வேர்ல்டு பேங்க்லேயும் IMFலையும் கடன் கொடுங்கன்றாங்க. சவுதி கிட்ட போயிட்டு கடன் கொடுங்கன்றாங்க. ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சிங்கன்னு ஏதோ இப்போ அண்ணன் ட்ரம்ப்பு பிஸ்கெட்டு போடுறாரு. அதுவும் பாரு, எங்கள் ஜனங்க பாவம் செத்துனுக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னா இந்த இவங்க சொன்னாங்க நம்மளோடைய ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு. 500 மில்லியன் டாலர் இப்போ அமெரிக்கா கொடுக்குறாங்களாம் ட்ரம்ப். எதுக்குடான்னா, இல்லை அவங்க ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எல்லாம் வந்து நாசம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்டா உங்களுக்கு தான் ஒன்றுமே ஆகலையே, அதுடா எங்களை சுட்டு தள்ளினீங்க. அடிச்ச கைப்பிள்ளைக்கே எப்படின்னா அதைத்தான் நான் கேட்குறேன். 500 மில்லியன் டாலர் கொடுத்து, இந்த 500 மில்லியன் டாலர்ன்றது எவ்வளோன்னா, இப்போ அந்த IMFலயே அந்த 1.5 பில்லியன் டாலர் கொடுத்தாங்கல்ல, அதில் 1/3 நாட்டில் இருக்க அந்த வறுமை, வேலை வாய்ப்பின்மை இதை போக்குறதுக்கு 1.5 பில்லியன் டாலரா. ஆனால் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் அடி வாங்கி நாசமாக போயிடுச்சுல, அதை சரி பண்ணுறதுக்கு அதில் 1/3 500 மில்லியன் டாலரா. அப்படின்னா என்ன அடி வாங்கியிருப்பானுங்க அவனுங்க. இங்கே இருக்க யாராவது அதை பற்றி பேசினானுங்களா? எத்தனை சுட்டான் இதைத்தானே கேட்டுருந்தானுங்க விளக்கண்ணீங்க. இப்போ நாம சுட்டது அடித்தது 500 மில்லியன் டாலர் வெளில வருதா விஷயம்? இதெல்லாம் ஒரு பயலுகளும் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வர வேண்டியது நின்று போயிடும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னோ. வியூஸ் நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க, டிங் டிங் டிடிங் அப்படின்னாதீங்க. அது சொல்லலை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி சார், அதே நேரத்தில் நான் கேட்குறது, இந்த பாகிஸ்தான் நம்ம நாட்டு பெண்களிடம் அடி வாங்குவதே வழக்கமாக இருக்கும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்பவும் பெண்கள் தான் தலைமை தாங்கி அடின்னு அடித்தாங்க. ஐநாவில் பேசும்போதும் ஒரு பெண்ணு தான் போட்டு அடிக்கிறாங்க. அங்கே ஷெபாஸ் ஷெரீப் நிலைமையை யோசிச்சாலும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து பாகிஸ்தான் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது, எல்லார்கிட்டையும் அவங்க அடி வாங்குவாங்க. இல்லை, நம்ம நாட்டு பெண்கள் ரொம்ப உக்கிரமாக அடிக்கிறாங்களே அதுலயே. அதனால அதை வந்து நீங்கள் பெண்கள்னு பிரித்து பார்க்க வேண்டாம். நம்ம நாட்டு நாய் கூட அவங்களை ஏறி மிதிக்கும் அரவிந்த் சார். நாய், பூனை, காக்கா எல்லாமே வந்து அதை ஏறி மிதிக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஜந்து தான் அது பாகிஸ்தான் அப்படின்றது. அதனால நீங்க இந்த மனுஷங்கள்ல ஆண் பெண்ணு கூட வித்தியாசம் பார்க்க வேண்டாம். நம்ம ஊர் காக்கா, குருவி கூட அதை ஏறி மிதிக்கும் பாகிஸ்தான். அந்த நிலைமையில தான் இருக்குது. ஏன்னு கேட்டா, வெறுப்பினாலேயே உண்டான ஒரு நாடு பாகிஸ்தான். அவங்க முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை தான் வந்து பள்ளிக்கூடத்திலேருந்து போதிச்சுட்டு வந்திருக்காங்க பசங்களுக்கு. எப்படிங்க இங்க கூட அதான் சொல்லுவேன், நெகட்டிவ் பாலிடிக்ஸ் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வந்து வெறுப்பை மட்டுமே வச்சீங்கன்னா ஒரு நாட்டை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா, அந்த நெருப்பு, வெறுப்பு, பொறாமை அப்படின்றது வந்து ஆசிட் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது உங்களையே அழிச்சிடும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தோம். நீங்க அவங்கள வெறுப்பு அடைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவான்றது ஒரு உலகத்துக்கு அச்சுறுத்தல், அதுதான் மிகப்பெரிய பயங்கரவாதமாமே இந்துத்துவா. இப்போ உலகத்துல இருக்க பயங்கரவாதிகள்லாம் யாருன்னு லிஸ்ட் எடுங்க. இதை சொல்றதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஷெபாஸ் ஷெரீஃப்க்கு அப்படின்னு கேளுங்க. இவங்களே வந்து மதவாத நாடு தான் அது. இட் இஸ் நாட் அ செக்குலர் கண்ட்ரி. இந்துத்துவா பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இப்போ பாகிஸ்தான் பிரியும் பொழுது தனியா பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா 1947ல. அப்போ பாகிஸ்தான்ல வந்து இருந்த இந்துக்களுடைய பர்சன்டேஜ் என்ன, இன்னைக்கு என்ன, அவங்கெல்லாம் என்ன எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு பதில் சொல்லுங்க. அப்போ எது வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா? அதே மாதிரி இந்தியா 1947க்கு அப்புறம் இங்க இருந்த முஸ்லீம்களது எண்ணிக்கை பர்சன்டேஜ் எவ்வளோ, அது இப்போ பாகிஸ்தான் மாதிரி குறைஞ்சிருக்குதா, இதை ஏறி இருக்குதா? அதுல இருந்தே தெரியும் இந்த ஆள் விடுறதெல்லாம் டுபாக்கூர் அப்படின்னு. இதை பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவனெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லினுக்கிறீங்க. அங்க மிலிட்ரி என்ன சொல்லுதோ அதை கேட்டுன்னு ஆட வேண்டியது. அங்க மிலிட்ரி வந்து அசிம் முனீர் வந்து ட்ரம்ப் போடுற பிஸ்கெட்டுக்கு வாலாட்டின்னுக்கிறாரு. பிஸ்கட் யாருக்கு சார்? முனீருக்கா ஷெபாஸ் ஷெரீஃப்க்கா? முனீருக்கு தான் பிஸ்கெட்டு, இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூரும் போது அவரு பிரைம் மினிஸ்டர் அது ஏதோ நைட்டு 2 மணிக்கும் என்னவோ ஃபோன் பண்ணி ஐயான்னு கதறினாராம். அவர் பார்த்தாரு, சீனாக்காரங்கிட்ட போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட போயிட்டு எப்படியாவது இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, இது பாருப்பா அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அடிப்பாங்க இன்னைக்கு நைட்டு, நீ திருப்பி அடிக்கலைன்னா அவங்க சும்மா இருப்பாங்க.
அப்படின்ன உடனே ஒரு வழியா ஒத்துக்குன்னு இது பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கதறிட்டு போனவங்க அப்புறம் அமெரிக்காவோடய போனாரு. அவருக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல்னு ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அவர் கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டாங்க வீட்டுல. இவர் என்ன பண்றாரு நல்லா யோசிங்க. டோட்டலா அமெரிக்காவோட அட்டாச் பண்ணிட்டாரு அசீம் முனீர். இவர் வந்து சீனாவுக்கு போறாரு, புட்டினை பார்த்து பேசுறாரு. உங்களுக்கும் அவங்க இந்தியாவுக்கும் அது ரிலேஷன் இருக்கு, எங்களையும் நீங்க சேர்த்துக்காங்க அப்படின்றாரு. இப்போ அமெரிக்கா பார்ப்பாங்களா மாட்டாங்களா? என்ன நான் வந்து ஒட்டு மொத்தமா அவனை குத்தகை ஏற்றி வச்சுக்கிறேன், மிலிட்டரி சீஃபை கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டு அனுப்பிச்சிக்கிறேன், உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை, சாப்பிட்டோன்னே மறந்துடும் பாகிஸ்தான். இதுல என்னன்னா நீ சீனாக்காரங்கிட்ட போய் நிற்கிற, வந்து புட்டின் கிட்ட போய் பேசி நிற்கிற. காரணம் என்னன்னா இங்க ஆசிம் முனீர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அதனால ஐயோ நம்மள பதவியில இருந்து தூக்கிட போறாரு அப்படின்றதுக்காக இவர் சீனா ரஷ்யா ஆதரவெல்லாம் தேடி நிற்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. சுத்தமா பவரே இல்லாத ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டர். அங்க ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான். அங்க வந்து மிலிட்ரி என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் எல்லாமே. அப்புறம் அவரு சொன்னாருன்னா போய் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்களா நீங்க? இல்ல பெட்டால் கலட் அவங்க ஐநால பேசும்போது சொல்றாங்க, நீங்க எங்களை சொல்றீங்க ஒசாமா பின் லாடன் ஒளிச்சு வச்சிருந்தா யாருன்னு கேட்டாங்க. நாங்க ஒழிச்செல்லாம் வைக்கலங்க, அவர் ஒழிஞ்சிருந்தாருங்க. ஒளிஞ்சிருந்தாரு அவ்வளவுதான். நாங்க ஒழிச்சு வைக்கல. அபட்டாபாட்ல இருந்தாரு. அது வந்து மிலிட்ரி ஹெட் குவார்டர்ஸ் இருக்க இடம். அப்ப அதுல இருந்தே தெரியவானாமா எங்க மிலிட்ரி எல்லாம் விளக்கன்னீங்க. பக்கத்திலேயே ஒசாமா பின் லாடன் போனா கூட எங்களுக்கு அடையாளம் தெரியாதுங்க. நாங்க வந்து ஏதோ இந்த வடிவேலு படத்துல வந்து டோரா போரா அப்படின்னு ஒருத்தர் அட்ரஸ் தேடி இருந்தாருல, ஞாபகம் இருக்கா? பைத்தியமாடாதி அப்படின்னு வடிவேலு. இந்த மாதிரி வெள்ளந்தியான ஆளுங்க நானுங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அவரு. இது ஒரு விளக்கெண்ண ஜென்ம கதைங்கெல்லாம் பாகிஸ்தானிஸ். நீங்க அதை போயிட்டு ஒரு கேள்வியா கேட்டுக்கிறீங்க. இதை கேட்டா மட்டும் அவங்களுக்கு வந்து சொர்ணம் வந்துருமா? இல்ல முனீர் பேசும்போது சொல்றாரு, நீங்க அந்த நம்ம சிந்து நதி நிப்பாட்டி அணை கட்டுறதுக்கு டெண்டர்லாம் இது பண்ணியாச்சு, கட்டுனீங்கன்னா ஏவுகணை விட்டு தகர்ப்போம்ன்றாரு. எப்படி அந்த ஒரு 6+1 7 ஏர்கிராப்ட சுட்டாங்களா அது மாதிரியா? என்ன அப்போ அண்ணகிட்ட தானே கேட்குறேன், கறி கஞ்சிக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கேடு அப்படின்ற மாதிரி. நீ ஏவு கணையை விடு, இல்லை ஏவாத கணையை விடு, நாம அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேன். நீ அங்கே வந்து அங்கே சுவிட்சை போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை வந்து டொமின்னு தீபாவளி பட்டாசு மாதிரி தீர்த்துட்டு போயிடுவோம். நீ என்ன ஏவுகணையை விடுறது? இதாவது பரவாயில்லைங்க, ஏதோ அணையை வந்து ஏவுகணைன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அவங்க மினிஸ்டர் சொல்றாரு 170 அணுகுண்டு வச்சிருக்கோம், சும்மாவா எல்லாத்தையும் உங்க மேல விடுவோம் அப்படின்னாரு. என்ன ஆச்சு? இப்போ அந்த 170 ஏவுகணையும் அந்த மலைக்கடியில் மாட்டின்னு அது எப்படி நோண்டி எடுக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கிறானுங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. சரி, நம்ம தான் சீரியஸா எடுத்துக்கிறேன், மோடியும் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. பேசுறத காதலையும் வாங்க மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பா ஜெய்சங்கர்ல என்ன அவர் ஏதோ நம்ம சொல்ற மாதிரி குலைச்சிக்கிட்டு தான் இருக்கு, எதுக்கும் பதிலே பேச மாட்டாரு. அப்ப கோவம் வருமா வராதா? அரவிந்த், இப்ப நீங்க தெருவில் நடந்து போறீங்க, இல்லைன்னா வந்து சைக்கிள்ல பைக்கில் போறீங்க அப்படின்னும் போது ஒரு நாய் கத்திக்கின்னு கொல்சின்னு வந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் பயப்படுவோம். அதுவும் நடந்து போகும்போது ரொம்ப பயப்படுவோம். பைக்கில் போகும்போது ஓரளவுக்கு அப்படின்ட்டு காலை அப்படி இது பண்ணிட்டு வேகமா போயிடுவோம். நீங்க கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்எல்ஸ் லாரியில போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நாய் உங்களை கொலைச்சிட்டு துரைச்சிட்டு வந்ததுன்னா நீங்க அதை கண்டுப்பீங்க. நான் ரோட்ட பாரு தான் போவேன். அதுவும் லாரியில இருக்கும்போது அந்த நாய் நம்ம கண்ணு கூட தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயினே இருப்போம், டயர்கிட்டக்குள்ள போகும் அடிக்கடி. அது ரொம்ப கொலைச்சின்னு வந்ததுன்னு சொன்னா பின்னங்க டயர்ல ஏறி நசிக்கின்னு கூழா போயிடும். அது நசிக்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ நாம லாரியில போயின்னுக்கிறோம். இந்த பாகிஸ்தான்றது சுத்தி வந்து கொலைச்சின்னு இருக்கிற நாய் எப்போ சக்கரத்தில் அடிபடுமோ அப்படின்றத வந்து சுற்றி இருக்கவங்க தான் பார்த்து பயப்படணுமே தவிர லாரியில் இருக்கவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா அரவிந்த்? வேண்டவே வேண்டாம். சரி சார், இன்னொரு பக்கம் டிசம்பரில் ரஷ்ய அதிபர் புட்டின் வர்றாரு, அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் ட்ரம்ப்பு ஒரு பக்கம் பிஸ்கட் கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு வரின்னு ஒரு பக்கம். இப்போ இந்தியா சீனா 2 பேருமே எதிர்க்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது. இப்போ புட்டின் அவர்கள் இந்தியா வர்றாரு அப்படின்னா மோடியும் புட்டினும் சேர்ந்து ஏதாவது ஒரு இந்த இப்போ பாகிஸ்தான் சவுதி கையெழுத்து போட்டாங்களே, ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது அரவிந்த், இப்போ 2 பேர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வாய் வார்த்தையே போதும். என்ன பாடுவது? தென்காசி பட்டணம். அதுல நெப்போலியன், சரத்குமாரா, ஆமா, அவ்வளோ நெருங்கியவர்கள். அந்த மாதிரி நட்பு அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ரிட்டர்ன் எதுவுமே தேவையில்லை. மற்றபடி 2 பேருக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஒருத்தர் நம்ப மாட்டான் அப்படின்னும் போது தான் நீங்கள் வந்து எழுத்து மூலமாக ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்தியா ரஷ்யா அப்படின்றது வந்து அந்த மாதிரி
நமக்கு வந்து எளிதான் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்தியா இஸ்ரேலும் அந்த மாதிரி தான். அதனால இது வந்து ட்ரம்ப்புக்கு எதிரானது, அமெரிக்காவுக்கு எதிரானது அப்படின்லாம் பார்க்காதீங்க. ரஷ்ய அதிபர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவதுன்றதோ இல்லை அமெரிக்க பிரசிடென்ட் வருது அப்படின்றதோ அது ரெகுலராக நடக்கிற விஷயம். இந்த நேரத்தில் அவர் வராரு, இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ ரூபிளில் தானே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த ருப்பி அவங்க கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இங்கேருந்து புதுசாக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உபயோகப்படுத்தக்கூடிய சில ஹை எண்ட் மிஷினரி கிட்டத்தட்ட ஒரு 40 வாங்க போகிறாங்களாம். ஓவர் பீரியட் ஆஃப் வந்து ஒரு 6-7 வருடங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட். இதை இந்தியாவிலேயே நிறைய நிறுவனங்கள் தயாரிக்கின்றன, முக்கியமாக அந்த பெல் மாதிரியான நிறுவனங்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் ஈரான்லேருந்து வாங்கணும்? சரி, வாங்கிட்டு எழுது போட்டிங்க, இப்போ நம்ம ஊர்லேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இங்கேருந்துலாம் என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நார்மலாக அலாஸ்காவில் வந்து சந்திக்க போகும்போதே பிஸ்னஸ் மேனுக்கு கூப்பிட்டு தான் போனார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் ட்ரம்ப்புகளில் டாலரை காமிச்சிட்டா அவர் உடனே இங்கே இதுங்களுக்கு பிஸ்கெட் போட்டால் ஆடுற மாதிரி அவர் டாலர் போட்டால் ஆடுவார் அப்படின்னு. அப்படி இருக்குச்சு. அதை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்தியன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ சொல்லாரு வரி போடுறாரு அப்படின்னு, இவங்க வந்து இந்த மாதிரி இந்த பேட்டன்டட் அண்ட் பிராண்டட் மெடிசன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வரி அப்படின்னுங்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்த ஜெனரிக்கு இப்போது இல்லை. டகால்னு சீனா என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவிலேருந்து போகிற மெடிசன்ஸ்க்கெல்லாம் 30% வரி போட்டிருந்தாங்க, இப்போ 0 ஆகிட்டாங்க. அமெரிக்காக்காரன் வாங்காட்டாங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ இப்படி இருந்த சீனாவும் இந்தியாவும் இப்போ இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்காகவாது ட்ரம்ப்புக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும். நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க கதை. அப்படி எளியும் பூனையுமா இருந்த இந்தியா சீனாவை வந்து இப்படி வந்து நண்பேண்டா அப்படின்னு ஆகியிருக்காரு. இந்த ஒரு சாதனையை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் இது வரைக்கும் பண்ணினதும் இல்லை, இனிமே பண்ண போறதும் இல்லை. யாரும் பண்ணதே கிடையாது. இதுக்கே அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம், நோபல் பரிசே கொடுக்கலாம். நீங்களும் நோபல் பரிசு ரெக்கமெண்ட் பண்றீங்களே, வேற என்ன பண்றது? அந்த ஆள் அதான் கேட்டுக்கிறாரு. சொல்லலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் உங்க வாயிலேயே நோபல் ஆயிடும், அதை வச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு. அந்த ஆளுக்கு இப்படிதான் சொல்ல, வேற என்ன பண்றது? திருப்பி சொல்றாரு 7 சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த பரோட்டா சூரி மாதிரி கோடு போட்டு வச்சிருப்பாரு போல. நீ முதல்ல இந்த ஆளி சார். இவர் இப்போ புட்டின் வர்றாரு, அதை தாண்டி செர்கே லவ்ரோவ் அவர்கள் பேசினார், ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசும்போது எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு, நேட்டோவை குறிப்பிட்டு பேசுறாரு. நீங்க தேவையில்லை வேலை பார்க்குறீங்க, நாங்கள் வந்து இப்படி விமானங்கள் விட்டோம், தாக்குதல் நடத்தணும் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியே கண்டிப்பாக பண்ணீங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இந்தியாவை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, நீங்க இந்தியாவை எங்களோட உறவை அமல் செய்து துண்டிச்சிட முடியாது அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு. ரஷ்யா இந்தியனுடைய இந்த நட்பை துண்டிக்கணும் அப்படின்றதுல ஏன் குறிப்பாக அமெரிக்கா தாண்டி யூரோப் கண்ட்ரிஸும் கொஞ்சம் அந்த எண்ணம் இருக்குது அவங்களுக்கு? இதே நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யா கிட்டேருந்து அதிக அளவில் இப்போ வியாபாரம் செய்கிற ஒரு நாடு அப்படின்னா சீனா. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு. நம்ம கிட்டேருந்து எக்ஸ்போர்ட் அவ்வளோ இல்லை, பட் நம்ம ஆயில் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து உலக அளவில் சீனாவுடைய சப்போர்ட் முக்கியமா இல்லை இந்தியாவுடைய சப்போர்ட் முக்கியமா ரஷ்யாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய சப்போர்ட் தான் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவிலேருந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து இராணுவ தடவாளங்களோ இந்த டியூல் யூஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து சீனாலேருந்து தான் போகுது, இந்தியாவிலேருந்து இல்லை. ஆனாலும் இந்தியாவுடைய சப்போர்ட் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கின்ற இந்த வாய்ஸ், புரியுதுங்களா? சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பிய நாடுகளோ என்ன பண்றாங்க, இந்தியாவை அந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் ரஷ்யாவை போட்டு தள்ளுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சீனாவுடைய சப்போர்ட் ஒரு கணக்கே கிடையாது. இந்தியாவுடைய வாய்ஸ் தான் வந்து இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால தான் இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சீனா அவ்வளோ வாங்குறாங்க விற்கிறாங்க, அவங்களுக்கு வரி கிடையாது. வரி கிடையாதுன்னா இந்த இந்தியா மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி 25 இன்னொரு 25 இப்படின்னு பண்ணிருக்கிறாரு சொன்னால் இதுதான் ரீசன். இப்போ சீனாவுக்கு எதிரான டாரிஃப் வந்து நடுவில் ஒரு 3 மாதம் ஒரு பாஸ் அப்படின்னு இருக்கிறாரு. ஆமாம், இந்தியாவுக்கு ஏன் அது மாதிரி பண்ணலை அப்படின்னு கேட்டால் இதுதான் இந்தியாவுடைய வாய்ஸ் தான் இன்னைக்கு முக்கியமானதாக இருக்குது. அப்படியே அந்த வேர்ல்டு ஒப்பீனியன் அதை வந்து மாற்றக்கூடிய அளவில் இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது இவங்களை கேட்டுட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. இது வந்து நீங்கள் மிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாது, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
இன்னைக்கு வந்து யூரோப்பியன் யூனியனோ இல்லை ஈவன் அமெரிக்காவோ கூட காலி பெருங்காய டப்பா, வெறும் வாசனை மட்டும்தான் இருக்குது, உள்ள பெருங்காயம் இல்லை. ஆனால் டால்டா டப்பான்னு கூட சொல்லலாம், உள்ள ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அப்போ நிலைமையை புரிஞ்சுக்கின்னு நீங்கள் வந்து இல்லைப்பா இது மாதிரி பாருங்கப்பா அப்படின்ட்டு அன்பா வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம யோசிக்கலாம், இல்லை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக ரஷ்யா விட்டு வந்துடுவோம்லாம் சொல்ல மாட்டோம். மிரட்டினீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னல, நாய் போயிட்டு இருக்கும்போது லாரியில் போகிறோன்னு அப்படித்தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதனால தான் ஜெலன்ஸ்கி அப்படி பேசியிருப்பாரோ, அதாவது ரஷ்யா இந்தியா அது வர்த்தகம்ன்றது வேற, அது நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம், ஆனால் இந்தியான்றது நம்ம பக்கம் வரணும்னு ஜெலன்ஸ்கி பேசுகிறாருன்னா அப்போ சீனாவை தாண்டி இந்தியாவினுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ஸ் தான். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? அந்த விளக்கெண்ணெய் காமெடியன் ஜெலன்ஸ்கியே அதை புரிஞ்சுக்கின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற சில வேக்காடு அரை வேக்காடுகளுக்கு அது புரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வராமல் போயிடுச்சுன்னா கரெக்டாக சொன்னீங்க. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அருண்.